வெள்ளத்தாய் சொல்றாங்க ராஜாங்கத்துக்கிட்ட, இந்த வாரம் முழுக்க டாக்டர் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. நானும் சேதுவும் நிக்கிறாளே தமிழு 3 பேரும் சேர்ந்து டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறோம் காலையில. எல்லாம் சரியா போயிரும். யாரும் எதையும் நினைச்சு கவலைப்பட வேணாம். போய் வேலையை பாரு ராஜாங்கம். சரியாத்தா? ஈஸ்வரியோட பொண்ணு சொல்றாங்க. ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்குமா? ஆமாடி, எனக்கும் அந்த மாதிரி தான் தெரியுது. நம்ம பார்த்துப்போண்டி. வெள்ளத்தாய் சொல்றாங்க. என்னடி எல்லாரும் முழிச்சு முழிச்சு என்னைய சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்கடி, வேலை இருந்துச்சுன்னா பாருங்க. ராஜாங்கம் சொல்றாரு. மோகனா, ஆத்தாவுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்க. வெள்ளத்தாய் சொல்றாங்க. என்னால முடியல ஆத்தா. ராஜாங்கம் சொல்றாரு. ஆத்தா வாங்கிக்க. என்ன ராஜாங்கம், தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாளா? குடியாத்தா. இத்துணூண்டு கறி துண்டு சாப்பிட்டேன், அதுக்கு இம்புட்டு அக்க போறா. ஐயோ. ஏது மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது கிழவி, நல்லா நடிக்கிற, நீந்தான் அந்த காலத்து நடிகையாச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. தமிழ் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நல்ல வேலை, வீட்டுல யாருக்கும் டவுட் வரல. இதே மாதிரி எல்லா எக்ஸாமும் எழுதிடணும் அப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. தமிழ் அவங்க இருக்கிற இடத்துக்கு போறாங்க. சேது வந்து தமிழை திட்டுறாங்க. உன்னாலதான் இந்த மாதிரி நாங்கள்லாம் நடிக்க வேண்டியதா போச்சு. பாட்டி என்கிட்ட சத்தியம் வாங்கிருச்சு, நீ இந்த எக்ஸாம் முடியும் நான் கூட்டிட்டு போகணும்னு. வேற வழி இல்லாம சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒழுங்கா எக்ஸாமுக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு சேது போறாரு. ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் டவுட் வந்துருச்சு கிழவி மேல. அதனால துருவி விசாரிக்கிறாங்க. எந்த டாக்டரு, எந்த ஆஸ்பத்திரி, உனக்கு ப்ரெஷர் எவ்வளவு எல்லாம் விசாரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பாட்டி நிதானமா பதில் சொல்றாங்க. இன்னமும் ஈஸ்வரிக்கு சந்தேகம் போகல. சேது வாட்டுக்கு செவனேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப கருப்பு நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. சத்தம் போட்டு படின்னு கருப்பு கிட்ட சேது சொல்றாரு. இப்ப கருப்பு சத்தம் போட்டு படிக்கிறாரு. ராஜாங்கம் 12ஆம் கிளாஸ் மார்க் ஷீட்டை பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு அந்த நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வருது. அத சத்தம் போட்டு படிக்கிறாரு. அதை கேட்ட சேது மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இப்பதான் இந்த நியூஸே போடுறாங்களா, நல்ல வேலை தமிழோட முகத்தை போடாம விட்டாங்களே, அதோட சந்தோஷம்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சேது கிட்ட கருப்பு சொல்றாரு, என் தங்கச்சி 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதணும்னு சொல்லுச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து என் தங்கச்சி வாழ்க்கையில விளாண்டுட்டோம். எக்ஸாம் எழுத விடாம தடுத்துட்டோம். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாப்பிள்ளன்னு சொல்றாங்க. அப்ப சேது சொல்றாரு, கவலைப்படாத மாமா, தமிழ் 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதி இருக்குன்னு நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. கருப்பு சொல்றாரு, இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன், இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சேன்னு கவலைப்படுறாரு. தமிழு கிட்ட மலரு பேசிக்கிட்டு இருக்கப்ப கையை மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழு கேக்குறாங்க, என்னக்கா ஆச்சு, ஏன் கையை மறைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு மலர் சொல்றாங்க, சமயக்கட்டுல வேலை பார்க்கறப்ப கைய சுட்டுக்கிட்டேன். தமிழு கேக்குறாங்க, அக்கா கைய காட்டுங்கக்கா. மலரு சொல்றாங்க, தமிழு நான் தான் சொல்றேன்ல அக்கா, தீயில சுட்ட காயம் எப்படி இருக்கும், மத்த காயம்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா, காட்டுங்க. மலரு தமிழ் கிட்ட கைய காட்டுறாங்க. என்னக்கா இது, கையெல்லாம் இப்படி தடிப்பா இருக்கு, எங்கேயாவது கீழே விழுந்துட்டீங்களாக்கா? ஆமா தமிழு, பாத்ரூம்ல வலிக்கி. அவர் உங்களை அடிச்சாரா? இல்லங்கக்கா, அவர் உங்களை அடிச்சாரா? இல்ல தமிழு, அவர் எதுக்கு என்ன அடிக்க போறாரு? எல்லாம் ஒண்ணும் இல்ல தமிழு. அக்கா உண்மைய சொல்லுங்கக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். நாளை சந்திப்போம்.